ஹேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன்டா இப்படி ஊர் வம்ப இழுத்துட்டு வந்து நிக்கிற? முதல்ல அவன் தான் வம்பு இழுத்தான். அந்த ராஸ்கல் என்ன கடத்து பார்த்தான். அதெல்லாம் மறந்துட்டியா நீ? அது அன்னைக்கே முடிஞ்சு போன விஷயம். இப்ப நீ தானே வலிய போய் அவனை சண்டைக்கு இழுத்துருக்க. ஆமாமா, என்கிட்ட இனிமே வால் ஆட்டாதானே வான் பண்ண போனேன். என் ட்ரெஸ் பிடிச்சி இழுத்து அசிங்கப்படுத்தினா தெரியுமா? அதான் செருப்பால் அடிச்சேன். அது தப்புன்றியா இப்போ? தப்பு தாண்டி. சாக்கடைன்னு தெரிஞ்சா ஒதுங்கி வந்துட்டோம். சரி பண்றேன்னு இறங்குனா நாம தான் அசிங்கப்படணும். இது கூட தெரியாம நீ என்னத்தை தான் படிச்சு கிழிச்சியோ? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா சத்யா நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவளை கடத்த பார்த்தவன் சகஜமா ரோட்ல நடமாடிட்டு இருக்கான். அத பாக்குறப்போ யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். அந்த கோவத்துல தான் சத்யா அவன்கிட்ட பேச போயிருக்கா. அவன் தப்பா பேசினதும் இவ அடிச்சிட்டா. சாதாரணமா அடிக்கலமா, நடுரோட்ல வச்சு 4 பேர் முன்னாடி செருப்பால அடிச்சிருக்கா. ஒரு ஆம்பளைக்கு இது பெரிய அவமானம்மா. இது அவன் லேஸ்ல மறந்துடுவானா? இவளை பழிவாவணுங்கிற வன்மத்தோட துடிப்பான் பாரு. இதுக்கெல்லாம் பயந்தா வாழவே முடியாதுமா. அவன மாதிரி பொறுக்கீங்களா? சமயம் கிடைச்சா அடிச்சிடணும். அப்பதான் அடங்குவாங்க அவங்க. அடங்காம திருப்பி அடிச்சா நம்மளால தாங்க முடியுமா? சத்யா, அம்மா பயப்படுறதுலயே ஒரு நியாயம் இருக்கு. முடிஞ்சு போனதை விட இனிமே இப்படி எதுவும் நடக்காதுன்னு சொல்லு. அப்பதானே அம்மா நிம்மதியா இருப்பாங்க. வாயை திறக்கிறாள பாத்தியா? இவ எப்பவுமே இப்படிதான். நான் சொல்றதை ஏத்துக்கவே மாட்டான். தான் செஞ்சதுதான் சரின்னு பிடிவாதமா இருப்பா. அம்மா ப்ளீஸ்மா. பேசாதடி. வர்ற கோவத்துக்கு அப்படியே அரைஞ்சிருவேன். உன் கல்யாண பேச்சு நல்லபடியா முடியணுமேனு நானே வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன். அது புரியாம உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க. அன்பு தம்பி அவரோட அக்கா மாமாவை கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காரு. அவங்க இங்க வர நேரத்துல அந்த ராஸ்கல் ஏதாவது கலாட்டா பண்ணிட்டானா நம்ம மானம் தாண்டி போகும். முத தடவை பேச வரப்போவே ஏதாவது பிரச்சனைனா நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? அவன் யாரு என்னன்னு விசாரிச்சா நாம என்னன்னு பதில் சொல்றது? அந்த கவலை எல்லாம் உனக்கு வேண்டாமா. அன்புக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும். அந்த பொறுக்கியோட அப்பா அரசியல் செல்வாக்கான ஆளு. அந்த ஆளையே அன்பு போயான்னுட்டாரு. அவனால என்ன பிரச்சனை வந்தாலும் அன்பு பாத்துக்குவாரு. நீ சும்மா என் தலையை போட்டு உருட்டாத. திவ்யா, நான் ஜர்கின் மாட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம், சரியா? அன்பு ஊர்ல இருந்து வரதுக்குள்ள திவ்யாவை இங்க இருந்து கிளப்பி ஆகணும்.